إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த நூல் இமாம் அவர்களால் தொகுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் ஈமானையும் அன்பையும் அல்லாஹு தஆலா நமக்கு அதிகப்படுத்துவானாக. இமாம் காது இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அஷ்ஷிஃபா நூலிலிருந்து முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியினுடைய நாம் பிரிவுகளை படித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது நம்முடைய அநேகமாக 13வது பிரிவாக இருக்கலாம். இந்த பிரிவிலே 13 அல்லது 14ஆக இருக்கலாம். இந்த பிரிவிலே இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபஸ்லுன் ஃபீ ஷஜாஅத்திஹி வ நஜிதத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக இந்த பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்புகள், அவர்களுக்குள் இருந்த தனித்துவமான சிறப்புகளை பற்றி இமாம் அவர்கள் வரிசைப்படுத்தி கூறிக்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பிரிவில் இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரத்தை பற்றி, துணிவை பற்றி பேசுகிறார்கள். எந்த வீரம், துணிவு என்ற பெயரை கேட்டாலே நாமெல்லாம் கோழையாகி விடுகிறோமோ, அந்த வீரத்தை பற்றி, துணிவை பற்றி இன்று இமாம் அவர்கள் இந்த பிரிவிலே பேசுகிறார்கள். அதாவது இன்று சமுதாயத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், நல்லவர் என்றால் அவர் கோழையாக இருக்க வேண்டும். நல்லவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கோழையாக இருக்க வேண்டும். கெட்டவர்கள்தான் வீரர்களாக இருப்பார்கள். அதுபோன்று அஹ்லாக், நற்குணங்கள் இல்லாதவர்கள்தான் வீரர்களாக, துணிச்சல் மிக்கவர்களாக, துணிவு மிக்கவர்களாக இருப்பார்கள். மற்றபடி யார் ரொம்ப தக்குவா உள்ளவர், யார் ரொம்ப இரையச்சம் உள்ளவர், யார் ரொம்ப நல்லவர் என்றால் எந்த வம்புக்கும் போகாம, யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம, தமிழ்ல சொல்லுவாங்க வாயில்லாத பூச்சின்னு சொல்லி, வாயில்லாத பூச்சி. அந்த மாதிரி நமக்கு ஏன்பா வம்பு, அப்படியே குனிந்து கொண்டு அப்படியே அமைதியா எந்த பேச்சு பேசாம, எதை பற்றி எதுவும் சொல்லாம, எந்த நன்மையை ஏவாம, எந்த தீமையை தடுக்காம, அவர் பாட்டுக்கு அவருடைய இபாதத்து, அவருடைய குரான் ஓதுறது, அவருடைய வேலைன்னு போயிட்டு இருப்பார். இவர் தான் இன்றைய சமுதாயத்தில் யாரு? நல்லவர். அவர் தான் ரொம்ப சிறப்பானவர், தக்குவாதாரி, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வீரத்தை பற்றியெல்லாம் பேசினா பிரயோஜனம் இருக்குமா? அபூபக்கருடைய வீரத்தை பற்றி, உமருடைய வீரத்தை பற்றி, உஸ்மானுடைய வீரத்தை பற்றி, அலியினுடைய வீரத்தை பற்றியெல்லாம் பேசினா பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது. இருந்தாலும் நம்ம பேசி அடுத்த தலைமுறையாவது அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, எந்த தக்குவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்ததோ, எந்த தக்குவா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களிடத்தில் இருந்ததோ, அந்த தக்குவா உள்ள தலைமுறையாக நம்முடைய தலைமுறை ஆக வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை நாம் பேசுவோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பொறுமைசாலி யாரும் இருக்கின்றார்களா?
அவர்களை விட அமைதியானவர்கள், அடக்கமானவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நம்முடைய வீரம் எல்லாம் எப்படி என்று சொன்னால், வீரம் இருக்கு நம்மிடத்துல. யார்கிட்ட இருக்கும்னா மனைவிட்ட இருக்கும். யார்கிட்ட இருக்கும் என்று சொன்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட நம்ம வீரத்தை காட்டுவோம். நம்முடைய நண்பர்கள்ட்ட பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் நம்முடைய துணிவு வீரத்தெல்லாம் காட்டுவோம். யாரிடத்திலே இஸ்லாமிய எதிரிகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் எதிரிகள், முஸ்லிம்களின் எதிரிகளை கண்டுவிட்டால் அப்படியே பாம்பு பவியமா தலையை குனிஞ்சு தரையில படுத்து ஊந்து போற மாதிரி அப்படியே அமைதியா போயிடும். இதுதான் இன்று நம்முடைய வீரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களை கை நீட்டி அடித்ததே இல்லை, தங்களுடைய பணியாளர்களை அடித்ததே இல்லை, அதட்டியதே இல்லை, மிரட்டியதே இல்லை, சீ என்று சொன்னதில்லை, செய்த காரியத்தை ஏன் செய்தா என்று கேட்டதில்லை, செய்யாத காரியத்தை நோக்கி நீ ஏன் இதை செய்யவில்லை என்று அதட்டியதில்லை. அப்பேற்பட்ட பணிவானவர், அப்பேற்பட்ட அடக்கமுள்ளவர். ஆனால் எதிரிகளை துணிந்து போர்க்களத்திலே சந்தித்தவர்கள், தேடி வந்த போரையும் துணிந்து எதிர்கொண்டவர்கள், எதிரிகளை தேடிச் சென்றும் போர் செய்தவர்கள். எல்லோரும் தங்களை விட்டு ஒதுங்கிவிட்ட நிலையில், ஓடிவிட்ட நிலையில், தன்னந்தனியாக போர் மைதானத்திலே நடு களத்திலே நின்று எதிரிகளை என்னை நோக்கி வாருங்கள், நான் இங்குதான் நிற்கிறேன், நான் தான் முஹம்மது, இந்த மைதானத்திலே நான் உறுதியாக நிற்கிறேன், வாருங்கள் என்று கூவி அழைத்த துணிவு மிக்க ரசூல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் அணியிலே நின்று போர் செய்வார்கள், எதிரிகளுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். போர் உக்கிரமாகிவிட்டால் பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹிற்கு பின்னால் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட வீரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வீரம் என்பது ஈமானோடு பிறந்த ஒரு குணமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் கோழையாக இருக்கக்கூடாது, இருக்க மாட்டான். போர்க்கள மைதானத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது, நல்லா கவனிங்க, போர் மைதானத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது, புறமுதுகு காட்டி ஓடுவது மிகப்பெரிய பெரும்பாவங்களில் ஒன்று. எதிரிகளுக்கு முன்னால் பணிந்து சரணடைந்து அவர்களுக்கு முன்னால் தோற்றுவிட்டேன் என்று தோல்வியை ஒப்புக்கொள்வது மிகப்பெரிய குற்றம். நாமெல்லாம் குர்ஆனை படிக்கிறோமான்னு தெரியல. நீங்க சூரா ஆலு இம்ரான்ல அதெல்லாம் நம்ம படிக்கணும், ஆனா நமக்கெல்லாம் அந்த வசனம்லாம் கண்ணுக்கு தெரியாது. சூரா ஆலு இம்ரான்ல 146வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கவனியுங்கள், وَكَأَيٍّ مِّن نَّبِيٍّ قَاتَلَ مَعَهُ رِبِّيُّونَ كَثِيرٌ فَمَا وَهَنُوا لِمَا أَصَابَهُمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا وَاللَّهُ يُحِبُّ الصَّابِرِينَ. நபிமார்களோடு அவர்களை ஈமான் கொண்ட எத்தனையோ நல்லவர்கள், ரிப்பியுன், ரிப்பி என்று சொன்னால் ரப்புக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்களும் போருக்கு சென்றார்கள், யுத்தத்திற்கு சென்றார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு மட்டமாக ஆகிவிட்டது என்றால், எதிரிகளிடத்திலே போருக்கு செல்பவர்களை முரடர்களாகவும் வீணர்களாகவும் வம்பர்களாகவும், அது மட்டுமல்ல சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவும், அது மட்டுமல்ல முனாஃபிக்குகளாகவும், எதிரிகளுடைய ஏஜென்ட்டுகளாகவும் கற்பனை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட மட்டமான சிந்தனைக்கு நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா சொல்கிறான், போருக்கு செல்பவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளை எதிர்த்து போருக்கு செல்பவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான்? ரிப்பியூன் என்று சொல்கிறான். ரப்புக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்காகவே வாழக்கூடியவர்கள் என்று சொல்கிறான். அவர்களால் தான் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு செல்ல முடியும். சரி, அவர்கள் போருக்கு சென்று என்ன செய்தார்கள்? என்ன ஒரு நிலையை அவர்கள் எதிர்கொண்டார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டாலும், எத்தகைய காயங்கள் ஏற்பட்டாலும், எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும், எத்தனை பேர் அவர்களிலே கொல்லப்பட்டாலும்,
ஃபமா வஹனூ, அவர்கள் ஒருபோதும் கோழையாகி விடவில்லை, பயந்து விடவில்லை. வமா தஅஃபு, அவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் பலவீனம் அடைந்து விடவில்லை. ஆயுதம் குறைவாக இருக்கிறதே, எதிரிகளிடத்தில் ஆயுதம் அதிகமாக இருக்கிறதே, நாம் தனியாக இருக்கிறோமே, எதிரிகள் கூட்டமாக ஒன்று சேர்ந்து விட்டார்களே என்றெல்லாம் பார்த்து அவர்கள் பலவீனப்பட்டு விடவில்லை. வமஸ்தகானு, ஒருவராக நம்மில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாரே, எதிரிகளுக்கு முன்னால் சரணடைந்து விடலாமா என்று வமஸ்தகானு, அவர்கள் சரணடைய மாட்டார்கள். ஒருபோதும் அவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் ஆயுதங்களை போட்டு விட மாட்டார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், இத்தகைய பொறுமையாளர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். பொறுமையாளர்கள் என்று யாரை சொல்கிறான்? முதுகுல அடிய வாங்கிக்கிட்டு, முகத்துல அடிய வாங்கிக்கிட்டு, எதிரி காரி துப்பினாலும் முகத்துல காரி துப்பிய வாங்கிக்கிட்டு போறான் பாருங்க கோழையா, அவனையா சொல்கிறான்? யார் போர் மைதானத்திலே எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்தார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா பொறுமையாளர்கள் என்று சொல்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவுக்குள்ளார, அவங்களுக்குள்ளார நம்ம போவோம். அவங்க எப்பேற்பட்ட வீரன் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ஏற்றணும், புரியுதா? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எப்படி நாங்கள் தௌஹீதை படித்தோமோ, எங்களுக்கு படித்து கொடுக்கப்பட்டதோ, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை பற்றி எங்களுக்கு படித்து கொடுக்கப்பட்டது. சஹாபாக்களுடைய பிள்ளைகள் தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை பற்றி கற்றுக் கொடுப்போம். எப்படி குர்ஆனுடைய சூறாக்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை பற்றி எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று யோசித்து பாருங்கள். இன்று நாம் செய்யக்கூடிய துரோகத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய அக்கிரமத்தை நினைத்து பாருங்கள். இப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீரத்துக்கு நம்ம போவோம். சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், இந்த பிரிவிலே நாம் பார்க்க போகிறோம். எதை பற்றி? ஃபீ ஷஜாஅத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீரம், வ நஜ்தத்திஹி, அவர்களுடைய துணிவு. இக்கட்டான நேரத்தில் எல்லோருக்கும் முன் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொண்டு, பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமுதாயத்தை காப்பாற்றுவது. இது எப்பேற்பட்ட ஒரு தன்மை பாருங்க. ஓடி போய் ஒளிந்து கொண்டு சாவரவெல்லாம் சாவட்டும், நம்ம சாகக்கூடிய ஒரு நிலை வந்தா கூட கடைசி ஆளா சாவும் என்று ஓடக்கூடியவர்கள் அல்ல. கவனியுங்கள், சொல்கிறார்கள், அம்ம ஷஜாஅத்து வன்னஜிதத்து ஃபஷ்ஷஜாஅத்து ஃபதீலத்து குவ்வத்தில் கதபி வன்கியாதுஹா லில் அக்லி. ஷஜாஅத் என்றால் என்ன? கோபம், பழிவாங்கும் குணம். அந்த குணத்தினுடைய சிறப்பான ஒரு வலிமை. அதாவது கோபம் இருக்கணும், அப்பதான் வீரனாக இருக்க முடியும். கோபம் இல்லாதவர்கள் வீரனாக இருக்க முடியாது. ஆனா அந்த கோபம் எப்படி இருக்கணும்? அதைத்தான் சொல்கிறார்கள், வன்கியாதிஹா லில் அக்லி. அந்த கோபம் புத்தி, அறிவை பின்தொடர்ந்ததாக, அறிவுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்க வேண்டும், அறிவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். வன்னஜிதத்து சிகத்துன் நஃப்ஸி இன்த இஸ்திர்சாலிஹா இலல் மௌத்தி. மௌத்தை நோக்கி நம்முடைய ஆன்மா செல்லும் பொழுது, வேற வழி இல்லை, மரணம்தான் என்று நிலை ஏற்படும் பொழுது ஆன்மா திடகாத்திரமாக இருப்பது, உறுதியாக இருப்பது, பயந்து விடாமல், கலங்கி விடாமல், தடுமாறி விடாமல் இருப்பது. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட போகிறார்கள். எல்லோரும் தங்களுடைய கரங்களிலே ஈட்டிகளையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் குபைபை நோக்கி எறிவதற்காக. அமைதியாக 2 ரக்காத் தொழுகிறார். எந்த சலனமும் இல்லை, எந்த பதஷ்டமும் இல்லை. மூமின்களுடைய வீரர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் வீரர்களுக்கெல்லாம் மகா பெரிய வீரராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருந்த காரணத்தினால் சொல்கிறார்கள், ஹைசு யுஹ்மது ஃபிஅலுஹா தூன கௌஃபின், பயம் இல்லாமல் மௌத்தை நோக்கி செல்வது. ஃபகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹுமா பில் மக்கானில் லதி லா யுஜ்ஹல். சொல்லவா வேண்டும்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துணிவிலும் வீரத்திலும் தைரியத்திலும் எந்த ஒரு தகுதியை பெற்றிருந்தார்கள் என்று கத் ஹதரல் மவாகிஃப் ஸஅபா, எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலைகளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். வ ஃபர்ரல் குமாத்து, பெரிய பெரிய வீரர்கள், அம்பெரியக்கூடிய வீரர்கள், வல் அபுத்தால், பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாம் வஃபர்ரல் குமாத்து வல் அபுத்தாலு அன்ஹு கைர மர்ரத்தின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வீரர்களும் அம்பெரியக்கூடியவர்களும் எத்தனையோ முறை ஓடி இருக்கின்றார்கள். வஹுவ சாபித்துன் லா யப்ரஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அந்த இடத்தை விட்டு நீங்கவில்லை. வ முக்மிலுன் லா யுத்பிர், புறமுதுகு காட்டவில்லை, எதிரிகளை முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள். வலா யத்தஸஹ்ஸஹ், மைதானத்தை விட்டு அவர்கள் களையவில்லை. வமா ஷுஜாஉன் இல்லா வகத் உஹ்ஸியத் லஹு ஃபர்ரத்துன், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அவன் போர் மைதானத்தை விட்டு விரண்டு ஓடி இருக்கிறான் என்று வரலாறு இருக்கிறது. வஹுஃபிதத் அன்ஹு ஜௌலத்துன், அவன் போர் மைதானத்திலிருந்து விரண்டோடி இருக்கிறான், திரும்பி இருக்கிறான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சிவாஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அடுத்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய வீரமிக்க சஹாபி. وسأله رجل أفرأيتم يوم حنين أفررتم عن رسول الله صلى الله عليه وسلم يوم حنين, நீங்கள் போர்க்களத்திலே ஹுனைன் மைதானத்திலே, ஹுனைன் போரிலே அல்லாஹ்வின் தூதரை விட்டு ஓடிவிட்டீர்களா? அது யார்கிட்ட கேட்கிறாப்புல? பெரிய வீரர் பரா இப்னு ஆசிபிடத்திலே கேட்கிறார்கள். அஃபரர்தும் யௌம ஹுனைனின் அன் ரசூலில்லாஹ், உங்களை போல வீரர்கள் எல்லாம் போர் மைதானத்திலே ஹுனைன் நேரத்திலே நீங்கள் ரசூலுல்லாஹ்வை விட்டு ஓடிவிட்டீர்களா? அந்த சஹாபி சொல்கிறார்கள், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, கால லாக்கின் ரசூலுல்லாஹ் லம் யஃபிர், ஆமா நாங்கள்லாம் ஓடதான் செய்தோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் மைதானத்தை விட்டு நகரவில்லை, ஓடவில்லை. சொன்னார்கள், சும்ம கால் லகத் ரஅய்துஹு அலா பக்லத்திஹில் பைதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வெள்ளை கோவேரி கழுதையின் மீது உட்கார்ந்திருந்தார்கள். வ அபூ சுஃபியானு ஆஹிதுன் பிலிஜாமிஹா, அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ், இவர் யாரு? அல் ஹாரிஸ் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா, சாச்சான்னு சொன்னா பெரிய சாச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையுடைய அண்ணனார், அவருடைய மகனார் ஹாரிஸுடைய மகன் அபூ சுஃபியான். இன்னொரு அபூ சுஃபியான் இருக்கிறார், அவர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். இந்த அபூ சுஃபியான் இருக்கின்றாரே, ஆஹிதும் பிலிஜாமிஹா, அந்த வெள்ளை கோவேரி கழுதையினுடைய கடிவாளத்தை அவர் பிடித்து கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறி போயிடாம அவர்களை பிடித்து இழுத்து கொண்டிருந்தார். வன் நபியு யகூல் அனன் நபியு லா கதிப், நான் தான் நபி, பொய் கிடையாது. வஸாத கைருஹு அன இப்னு அப்துல் முத்தலிப், மற்ற அறிவிப்புகள்ல நான் அப்துல் முத்தலிபுடைய மகன், நான் தான் முஹம்மது, நான் தான் நபி, பொய் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக கூவி மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். கீல ஃபமா ருய யௌம இதின் அஹதுன் கான அஷத்த மின்ஹு, அந்த ஹுனைன் போர்க்களத்திலே அல்லாஹ்வின் தூதரை விட மிக துணிவு மிக்கவர்களாக, மிக வலிமை மிக்கவர்களாக, மிகப்பெரிய வீரராக யாரும் அங்கு இல்லை. அதாவது போர்க்களத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு உக்கிரமமான போர் ஏற்பட்டது ஹுனைன் போர்ல. ஏன்னா அந்த எதிரிகள் 4000 பேர் மிகப்பெரிய ஆயுதங்களோட வந்திருந்தாங்க, மொத்த ஆயுதங்களோடையும் வந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அந்த திடீர் தாக்குதல்களிலே எல்லோரும் கலைந்து விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் மைதானத்திலே துணிவாக நின்றார்கள். وقال غيره نزل النبي صلى الله عليه وسلم عن بغلته, இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோவேரி கழுதையை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டு அழைத்தார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கின்றார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, قال فلما التقى المسلمون والكفار ولى المسلمون مدبرين, ஹுனைன் போரிலே முஸ்லிம்களும் காஃபிர்களும் போர் மைதானத்திலே சந்தித்து கொண்டபோது முஸ்லிம்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள். فطفق رسول الله صلى الله عليه وسلم يركض بغلته نحو الكفار, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோவேரி கழுதையை கால்களால் அடித்தவர்களாக, கழுத குதிரைகளை வேகமா விரட்டுறதா இருந்தா அந்த உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன செய்வாருன்னா, தன்னுடைய இந்த குதிங்கால் இருக்கு பாருங்க, பின்னாடி உள்ள அந்த குழி, அதால வாகனத்தினுடைய 2 விலா எலும்புல அப்படியே அடிப்பார், மாத்தி மாத்தி அடிப்பார். அப்போ அந்த வாகனம் ரொம்ப வேகமா கேலப்ல ஓடும்.
சிறுமிகள் பாஞ்சி ஓடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோவேரி கழுதையை காஃபிர்களை நோக்கி வேகமாக விரட்டி கொண்டிருந்தார்கள். வான ஆஹிதும் பிலிஜாமிஹா குஃபுஹா. அப்பாஸ் சொல்கின்றார், நான் ரசூலுல்லாவுடைய அந்த கோவேரி கழுதையின் கடிவாளத்தை பிடித்து தடுத்து இழுத்து கொண்டிருந்தேன். இராதத் அல்லாஹ் துஸ்ரி, அது வேகமாக என்னுடைய கையை விட்டு பீத்து கொண்டு விலகி சென்று விடாமல் ஓடிவிடாமல் இருப்பதற்காக. அபு சுஃபியான் ஆஹிதும் பிரிகாபிஹி, அபு சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இருக்கை, அந்த கழுதை மேல போட்டப்பட்டிருந்த அந்த கடிவாளத்தை இருக்கையை பிடிச்சு இழுத்து கொண்டிருந்தார். சும்மனாதா யாலல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களே என்னை நோக்கி வாருங்கள், முஸ்லிம்களே வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வீரராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். وقيل كان رسول الله صلى الله عليه وسلم إذا غضب ولا يغضب إلا لله لم يقم لغضبه شيء. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமே படமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமே படமாட்டாங்க. ஆனா கோபப்பட்டுட்டா அவர்களுடைய கோபத்திற்கு முன்னால் யாரும் எதுவும் நிற்க முடியாது. وقال ابن عمر ما رأيت أشجع ولا أنجد ولا أجود ولا أرضى ولا أفضل من رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு பெரிய வீரரையோ ஒரு துணிவு மிக்க நபரையோ மிகப்பெரிய கொடைவள்ளலையோ கோபப்பட்டால் உடனே திருப்திப்படக்கூடியவரையோ மிக சிறந்தவரையோ நான் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வீரர்களிலேயே மிகப்பெரிய வீரர், துணிவு மிக்கவர்களிலேயே மிகப்பெரிய துணிவு மிக்கவர், கொடைவள்ளல்களிலேயே மிகப்பெரிய கொடைவள்ளல். அதுபோன்று கோபப்பட்டால் கூட உடனே திருப்தி அடைந்து விடுவார்கள். அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வர்ணிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், எப்பேற்பட்ட வீரர், தனி வீரரா ஹைபருடைய போரில் அந்த யூதர்களை சந்திக்க சென்றார். அப்பேற்பட்ட வீரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. குதிரை மேலே ஏறி போர் செய்ய மாட்டாங்களாம், கோவேரி கழுதைகள் மேலே ஏறி போர் செய்ய மாட்டாங்களாம், நடந்து தான் போய் போர் செய்வாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையில கேடயம் ஒரு கையில வாள் என்று சண்டை செய்ய மாட்டாங்களாம், ரெண்டு கையிலையும் வாளை வைத்து கொண்டு சண்டை செய்வார்களாம். அப்பேற்பட்ட வீரர். அந்த வீரர் சொல்றார், யாரு இவ்வளவு பெரிய வீரர் சொல்றார், அலியுல் கர்ரார், அலியுல் ஹைதர். அவர் சொல்லுகின்றார், இன்னா இதா குன்னா இதா ஹமியல் பஅசு, போர் கடினமாக சூடேறி விட்டால், வ இர்வா இஷ்தத்தல் பஅசு வஹ்மர்னத்தில் ஹதகு, கண்களெல்லாம் சிவந்து விட்டால், இத்தகைனா பி ரசூலில்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாவிற்கு பின்னால் சென்று எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஃபமா யகூனு அஹதுன் அக்ரப இலல் அதுவி மின்ஹு, ரசூலுல்லாஹ்வை விட எதிரிகளுக்கு நெருக்கமானவர் யாரும் இருக்க மாட்டார். வலகத் ரஅய்துனி யௌம பத்ரின் வ நஹ்னு நலூது பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ அக்ரபுனா இலல் அதுவி, பத்ர் போர்ல நான் பார்த்தேன், நாங்களெல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு மிக அருகாமையில் இருந்தார்கள். வகான மின் அஷத்தின் நாஸி யௌமஇதின் பஅஸா, அந்த நாளில் மக்கள் எல்லோரையும் விட அதிகமாக எதிரிகளை தாக்கி கொண்டிருந்தவர்கள், எதிரிகளிடத்திலே சண்டை செய்து கொண்டிருந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். وقيل كان الشجاع هو الذي يقرب منه صلى الله عليه وسلم إذا دنا العدو لقربه منه صلى الله عليه وسلم. சொல்கிறார்கள், போர்க்களத்தில் வீரர்கள் இருப்பாங்கல்ல, உமர் போன்ற வீரர், அலி போன்றவர்கள், இந்த சஹாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஹுவல்லதி யக்ருபு மின்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி, அப்படிப்பட்ட வீரர்கள்லாம் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் போய் நின்றுவாங்களாம். எதிரிகள் நெருக்கமாக வந்து விட்டால் அந்த வீரர்கள் யாருக்கு பக்கத்திலே சென்று விடுவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே சென்று விடுவார்கள். காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு மிக சமீபமாக இருப்பார்கள். அதனால அவர்களோடு சேர்ந்து துணிவாக போர் செய்ய வேண்டும் என்பதற்காக வீரர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு அருகிலே வந்து விடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே ரொம்ப அழகானவராக இருந்தார்கள். வ அஜ்வதன் நாசி, மக்களிலேயே அதிகம் கொடை கொடுப்பவராக இருந்தார்கள். வ அஷ்ஜஅன் நாசி, மக்களிலேயே அதிகம் வீரமுள்ளவர்களாக துணிவு மிக்கவர்களாக இருந்தார்கள். லக்கத் ஃபஸஅ அஹ்லுல் மதீனத்தி லைலன், ஒரு நாள் மதீனா வாசிகள் எல்லாம்
திடுக்கிட்டு விட்டார்கள். ஏதோ பயம், கடுமையான ஒரு பயம், ஒரு சத்தத்தை கேட்டு என்ன ஆனதோ என்று எல்லோரும் பயந்திருந்தார்கள். அப்ப கொஞ்சம் பேர் வீரத்தை வரவழைத்து கொண்டு எங்கிருந்து சத்தம் வருதோ அந்த திசையை நோக்கி என்ன சத்தம் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் தேடி செல்கிறார்கள். அங்க பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜான். இவங்களெல்லாம் யோசிச்சு யார் அங்க போகலாம் என்று யோசிச்சு அவர்கள் போறதுக்கு தயாராகி அவர்கள் போக ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தோழர்களை சந்திக்கின்றார்கள். அது சபகஹும் இல ஸௌதி, சத்தம் வந்த இடத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி சென்று வஸ்தப்ர அல் ஹபர, அங்க என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து விட்டு அவர்கள் திரும்பி கொண்டிருந்தார்கள். எப்படி திரும்பி கொண்டிருந்தார்கள், எப்படி சென்றார்கள்? அலா ஃபரஸின் லி அபி தல்ஹத உரின், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை. அந்த குதிரை மேல ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு அதெல்லாம் பெரிய பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்காகவே சில வாலிபர்களை உருவாக்கப்பட்டு அவர்களால தான் அந்த மாதிரி எந்த விதமான சீட்டு போடாம, குதிரை மேல சீட்டு போடாம கடிவாளம் இல்லாம அவர்களால அந்த பயிற்சி இருந்தாதான் அவங்களால அப்படி போக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய போர் குதிரை அபூ தல்ஹாவுடைய குதிரை. அந்த குதிரையிலே எந்த விதமான சீட்டுகள் போடப்படாமல், அதே போன்று அதற்கு கடிவாளமும் போடப்படாமல் அந்த குதிரையிலே சென்று வேகமாக பார்த்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தார்கள். இன்னும்மா வஸைஃபு ஃபீ உனுகிஹி, அவர்களுடைய கழுத்திலே வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. சொன்னார்கள் வஹுவ யகூல் லன் துராஉ, நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது, நான் போய் பார்த்துட்டு பிரச்சனையை முடித்து விட்டு வந்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்கின்றார்கள், மாலகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீபத்தன் இல்லா கான அவ்வல மன் யضرب, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே எதிரிகளின் படைகளை சந்தித்தால் முதல் ஆளாக வாள் எடுத்து சண்டை செய்பவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பார்கள். وَلَمَّا رَآهُ أُبَيُّ بْنُ خَلَفٍ يَوْمَ أُحُدٍ وَهُوَ يَقُولُ أَيْنَ مُحَمَّدٌ لَا نَجَوْتُ إِنْ نَجَا, உபை இப்னு கலப் என்ன செய்து கொண்டிருந்தான்? பத்ர் போர்ல வரல, தப்பிச்சு போயிட்டான், காசை கொடுத்து ஆள் அனுப்பிட்டான். உஹது போருக்கு வந்தான். முஹம்மது இன்று தப்பித்து விட்டால் என்னால் தப்பிக்க முடியாது என்று அவன் கதறி கொண்டிருந்தான், பிதறி கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன இஃப்ததா யௌம பத்ரின் இன்தி ஃபரசுன் அஅலிஃபுஹா குல்ல யௌமின் ஃபரகம் மின் துரத்தின் அக்துலுக அலைஹா. ரசூலுல்லாஹ்க்கு செய்தி அனுப்புறான், முஹம்மதே உனக்காக நான் ஒரு குதிரை வளர்க்கிறேன், அதுவும் சோளம் போட்டு குதிரை வளர்க்கிறேன், அந்த குதிரையில ஏறி வந்து உன்னை கொல்லுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன அக்துலுக இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நான் உன்னை கொல்வேன் என்று. அதேமா பத்ர் போர்ல எஸ்கேப் ஆனானா அல்லது வந்து கைதியாகி விட்டு ஃபிதியா கொடுத்துட்டு போறானான்னு தெரியல, பார்த்த அப்புறமா நான் அடுத்ததுல உறுதியா சொல்றேன், அல்லது பாடம் முடிஞ்ச உடனே. அந்த உபை இப்னு கலப் சொல்லுகின்றான், முஹம்மதே என்னுடைய இந்த குதிரையில ஏறி நான் உங்களை கொல்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உன்னை கொல்வேன் என்று. அடுத்து உஹது போருக்கு வர்றான். ஃபலம்மா ரஆஹு யௌம உஹதின் ஷத்த உபையுன் அலா ஃபரஸிஹி அலா ரசூலில்லாஹ், தன்னுடைய அந்த குதிரை மீது ஏறி ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்காக விரைந்து கொண்டிருந்தான். ஃபஅதரதஹு ரிஜாலு மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சில வாலிபர்கள் வீரர்கள் அவனை தடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள். ஃபஅதரதஹு ரிஜாலு மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே சில வாலிபர்கள் ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதற்காக குறுக்கே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு செய்யாமையா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால நபியு ஹாகதா கல்லு தரீகஹு, சொன்னாங்க விடுங்க, அவனை வர விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று துணிந்து நின்றார்கள். வதனாவலல் ஹர்பத மினல் ஹாரிஸ் இப்னு ஸம்மா, இவர் ஒரு பெரிய சஹாபி, அவர்கிட்ட இருந்து சின்ன ஈட்டியை வாங்குறாங்க. ஃபன்தஃபத பிஹா இன்திஃபாதத்தன், வாங்கிட்டு அப்படி உடம்ப ஒரு சிறுத்தாங்க பாருங்க. ததாயரு அன்ஹு ததாயிர ஷுஅரா அன் ظهرில் பஈரி இதன் தஃபத், இந்த ஒட்டகமோ குதிரையோ அப்படி ஒரு சிறு இருக்கும். அப்ப அதன் மேல படிந்திருந்த அந்த வெள்ளையா உள்ள அந்த படிவு தோல் மேல நமக்கு தலையில பொடுகு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வாகனங்கள் மேல படியும். அது ஒரு சிறு இருக்கும், அப்படியே உருக்கு, அதுல இருந்து அதெல்லாம் அப்படியே பறக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுத்த உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கெல்லாம் அப்படியே வெளியே தள்ளி போயிட்டாங்க.
எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. அவன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக நிற்கிறாங்க. அவங்க கையிலையும் ஈட்டி இருக்குது, அவன் கையிலையும் வாள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரசூல்லா கையில் சின்ன ஈட்டி இருக்குது. சும்மஸ்தக்பலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா அவனுக்கு நேராக குறிபார்த்தார்கள். ஃபதஅனஹு ஃபீ உனுகிஹி தஅனதன் ததஅத மின்ஹா அன் ஃபரஸிஹி மிராரன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய கழுத்திலே குத்தினார்கள். அவன் தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே விழுந்து உருண்டு கொண்டே இருந்தான், துடித்து கொண்டே இருந்தான். வக்கீல பல்கசர மின் அத்லாஹி, இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, அவனுடைய விழாக்களில் ஒரு விழாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து விட்டார்கள் என்று. ஃபரஜா இலா குரைஷின் யகுல், வந்த வேகத்துக்கு குதிரையில தப்பிச்சு ஓடுனா, கதலனி முஹம்மதுன் கதலனி முஹம்மதுன், முஹம்மது என்னை கொன்று விட்டார் என்று அந்த குறைஷிகள் சொன்னாங்க. டேய் வஹும் யகூலுன லா பஅஸ பிக், ஒண்ணும் இல்லடா, நல்லா போயிரும்டா, சின்ன காயம்தான்டா. சொல்கிறான் அவன், லவ் கான மா பி பி ஜமீஇன் நாஸி லகதலஹும், எனக்குள்ள வலி இவர்களுக்கெல்லாம் இருந்தால் இவர்களை எல்லாம் அந்த வலி கொண்டிருக்கும். அலைஸ கத் கால் அன அக்துலுக, முஹம்மது சொல்லவில்லையா நான் உன்னை கொல்வேன் என்று. வல்லாஹி லவ் பஸக அலைய லகதலனி, முஹம்மது என் மீது துப்பி இருந்தால் கூட அவர் என்னை கொண்டிருப்பார். ஃபமாத பிஸரிஃபின் ஃபீ குஃபூலிஹிம் இலா மக்கா, உஹது போர் முடிஞ்சு மக்கா நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது சரிஃப் என்ற இடத்திலே அந்த காயத்திலேயே அவன் செத்து மடிகின்றான். ஆக இது போன்ற நூற்றுக்கணக்கான வரலாற்று சம்பவங்கள் சஹீஹான ஹதீஸ் நூல்களிலே நம்மிடத்திலே பிரபலமாக அறியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. நம்முடைய சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், நம்முடைய முஹத்திஸ்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவற்றிலிருந்து ஒரு சில இங்கே இமாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு தொட்டு வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க தேடணும். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனி சிறப்புகள் என்று பட்டியல் போடும்போது நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிரச்சனை, நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு விரும்பின மாதிரி இஸ்லாமுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த இஸ்லாமை நம்ம பெரிய இஸ்லாமு, அதுதான் நான் பின்பற்றுவேன், அதை தான் நான் பிரச்சாரம் செய்வேன்னு இருப்போம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு நம்ம ஒரு கான்செப்டை கொடுத்துருவோம். யாருக்கு? ரசூல்லாக்கு நம்ம ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு ரசூல்லாவுடைய வாழ்க்கையில அதை மட்டும் பிரச்சாரம் செய்வோம், அதை மட்டும் நாம் பெரிய இஸ்லாமிய பற்றாக எடுத்து பேசுவோம். கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு பக்கமும் மிகப்பெரிய ஒன்றுதான். ஆனா அதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றதை புறக்கணிப்பது, மற்றதை மறப்பது இருக்கின்றதே, இது நஃப்ஸுக்கு கீழ்ப்படிவது. எப்படி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு பிடித்ததை மார்க்கத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள், தங்களுக்கு சிரமமாக உள்ளதை முதுகுக்கு பின்னால் அவர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் அல்லவா, அந்த இஸ்ரவேலர்களுடைய குணம் இந்த குணம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி பேசக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பை பற்றி பேசக்கூடிய நாம், அவர்களுடைய திக்ரை பற்றி பேசக்கூடிய நாம், அவர்களுடைய வீரத்தை பற்றி, அவர்களுடைய துணிவை பற்றி, அவர்கள் போர்க்களத்திலே எதிரிகளை எப்படி துணிவாக சந்தித்தார்கள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாம், அதுதான் உண்மையான ஈமான். இதெல்லாம் சேர்ந்ததுதான் குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸிலிருந்து தனிப்பட்ட ஒரு சாப்டரை எடுத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தீனை எப்படி அல்லாஹ் சொன்னானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ் ஸில்மி காஃபா, மூமின்களே இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று, அப்படி முழுமையாக அல்லாஹுடைய தீனை பின்பற்றுவதற்கு, அல்லாஹுடைய தீனை கற்பதற்கு, பரப்புவதற்கு, அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிரிவு நிறைவுற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம், நாணம். இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க குணமுள்ளவர்களாக, நாணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி இமாம் அவர்கள் பேசுகின்றார்கள். அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.